காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன். குத்துன்னு சொல்றதை விட ஐ கேன் சே லைக் மியூசிக்கலா பார்க்கறச்சே ஒரு மெலடியஸ் குத்துனா இட் ஹாஸ் அ லாங் லைஃப் ஐ குட் சே. இந்த அடிக்க பக்கங்க வந்து பல்லவிலாம் வந்து ஊன்னு ஆரம்பிக்கும். பட் அகைன் சரணம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் மெலடி. ஒரு நான் அவருக்கு பாடின எல்லா சாங்ஸுமே எனக்கு ஒரு பெரிய ரீச் கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு பெரிய ஹிட் அமைஞ்சிருக்கு. பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த கில்லி வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப, ஏன்னா இதெல்லாம் ஷோஸ் இன்றைக்கும் நாங்கள் பாடுற சாங்ஸ் ஆக்சுவலாக. அது வித்யாசாகர் சார் அண்ட் தரணி, அது வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கிளைமேக்ஸே ஒரு குத்து பாட்டு வச்சு படத்தை முடிக்க முடியும் அப்படின்னா அஜித் சார் என்கிட்ட சொன்னது ஆக்சுவலாக. ஹீ செட் டிப்பு எனக்கு வந்து உன்னோட வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ நான் தான் வந்து உன்னோட வாய்ஸை ஃபைனல் அப்போ சொன்னேன்னு சொன்னார். அண்ட் இதோட என்ன ஒன்று ஒரு ஹாப்பினஸ் இல்லையா. பசி வந்தா குருவி முட்டை தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமே சோழத்தட்ட புழுதிதான் நம்ம சட்டை புழுதிதான் நம்ம சட்டை. ஜிவி இஸ் மோர் லைக் எ ஃப்ரெண்ட் டு மீ. ஏன்னா ஜிவியோட ஃபர்ஸ்ட் சாங் நான் தான் பாடினேன், இந்த வெயிலோட விளையாடிய சாங் தான். ரொம்ப ரொம்ப ஓப்பனாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கூடிய ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஐ கேன் சே. ரமன் சாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஹீஸ் மோர் லைக் அ ஃபேமிலி, ஒரு பிரதர்லி ஃபீல் எப்பவுமே இருக்கும். பேசுவாரா சார்? ரொம்ப காமாக தான் பார்த்துருக்கேன். திட்டுவாரா, பேசுவாரா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அவர் யாரையும் அஃபெண்ட் பண்ண மாட்டார் ஆக்சுவலாக. யார்கிட்ட கோவமாக பேசி நான் பார்த்ததில்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் என்னன்னா அந்த இரிட்டேஷன் இருக்கும் இல்லையா. என்னை பொறுத்த வரைக்கும் பாலுங்குள் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காரு எங்களெல்லாம். நான் ஒரு சிங்கராக மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களையும் நான் வந்து கொஞ்சம் டிசிப்ளின்டாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன். Nova Sangamam Premium Plots and Villas at Manapakkam. For booking, contact 9564 012345. ஆவ்னி சினிமாஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குமுதம் நேயர்களுக்கு ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தாங்க இருக்காங்க. அப்போலேருந்து இப்போ வர அவர் குரல் மூலியமாக நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு எந்தூ பண்ணிட்டு இருக்கிற ஒரு வேர்சடைல் சிங்கர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திப்பு சார் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ சார். எப்படி இருக்கீங்க? சூப்பர் ஃபைன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சார், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் 90s கிட்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் மோஸ்ட் ஃபேவரட் எல்லா ஹிட் சாங்கும் வந்துட்டு நீங்கள் தான் வந்து கொடுத்துருக்கீங்க. வெண்மதி சாங்காக இருக்கட்டும், இயற்கையில் இருந்தா இருக்கட்டும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லை, நாட் ஒன்லி மெலடி, வெர்சடைல் சிங்கர் நீங்கள். ஒரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபோக்கில் பின்னி படல் எடுத்திருப்பீங்க, இந்த பக்கம் பார்த்தா மெலடியில் இவரா பாடினது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட வச்சிருப்பீங்க. ஸோ இந்த டிராவல் மூலிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் தான் இருக்காங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், இப்போ உங்கள் மகன் வந்து வரப்போகிறாரு. ஸோ அதுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட். சார், 90s கிட்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. ஸோ நிறைய ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய ஃபேவரட் சாங் எது சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் இந்த சாங்ஸ் எல்லாத்துக்குமே ஓனர்ஸ் வந்து அதோட கம்போசர்ஸ் அண்ட் லிரிசிஸ்ட் அண்ட் டைரக்டர்ஸ் ஆஸ் வெல். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டதுனால ஐம் தேங்கிங் எவ்ரிபடி. பிகாஸ் இவங்க கொடுக்கலன்னா நாங்கள் இங்கே சர்வே பண்ண முடியாது. இந்த சாங்ஸ்லாம் கிடைக்கலன்னா நாங்கள் பாட்டுக்க முடியாது. எங்களை ட்ரஸ்ட் பண்ணி அண்ட் எங்களோட வெர்சடாலிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கூட ஸ்கோப் கொடுத்ததுனால யூனோ ஆல் தி கிரெடிட் கோஸ் டு தி கம்போசர்ஸ். அண்ட் யூனோ மைட் பி லிட்டில் பார்ட் ஆஃப் யூனோ அது கிரெடிட்க்குனா ஒரு 10-20% நாங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி we are lucky to get that slot actually. And எனக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும். இது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அடிக்கடி நம்ம மைண்டில் அடிக்கடி வர சாங் அந்த மாதிரி அப்படி நிறைய பாட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வர ஆதியில் வர ஒரு சாங் இருக்குது ஆக்சுவலாக. அந்த திருமலையில் ஒரு சாங். இதெல்லாம் வந்து நம்ம பாடி முடிச்சுட்டு மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கோம். அது இன்னும் அதில் ஒரு சார்ட் ஆஃப் ஒரு மாதிரி சுத்திட்டே இருக்கும் காது. திருமலையில எப்போ வந்து இப்போ வரைக்கும் சொல்றீங்களே சார். சூப்பர் ஹிட் இல்லையா? சூப்பர் சார். சார், லவ்வர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நிறைய சாங்ஸ் வந்து லவ்வர்ஸ்க்காக டெடிகேட் பண்ணுவாங்க. நீங்க லவ் பண்ணும்போது ஹரிணி மேமுக்கு என்ன சாங் டெடிகேட் பண்ணிருக்கீங்க? இல்ல, ரொம்ப டிராமாட்டிக் லெவலா இல்லையா? ஸோ இட்ஸ் லைக் ரியல் ஹேப்பனிங்ஸ்ல வந்து. சரி, அவங்கள பாடி இம்ப்ரெஸ் பண்ண சாங் எது? அவங்களுக்கு வெண்மதி ரொம்ப பிடிக்கும். வெண்மதி, ஏன்னா அதே படத்துல அவங்களும் அந்த இவன் யாரோன்னு ஒரு சாங் பாடியிருப்பாங்க மின்னலையில.
ஸோ that was ஒடிக்கோல் அது அவங்களோட ரொம்ப ஃபேவரட் சாங். சூப்பர் ஃபேவரட் சாங். சார் வெண்மதி எங்களுக்காக. ஷூர். வெண்மதி வெண்மதி நெல்லு நீ வானக்க மேகத்துக்கா சொல்லு, வானம் தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கில்லை ஒரு நஷ்டம், உனையின்றோடு நான் மறப்பேனே நான் மறப்பேனே உன்னார நெஞ்சில் பூத்த காதல், மேலும் மேலும் துன்பம் துன்பம் வேண்டாம். சார் நான் வந்து இதுல ஸ்பாட்டிஃபை ஆப்ல தான் கேட்டிருப்பேன். நேர்ல கேட்கும்போது அப்படி மிஸ்மரைசிங்கா இருக்கு, கூஸ் பம்பிங்கா இருக்கு சார். சூப்பரா இருக்கு சார். சார் இப்போ வந்து விஜய் சேதுபதி நடிச்ச 96ல வந்துட்டு லைஃப் ஆஃப் ஜேர்னி, ராமோட ஜேர்னி வந்துட்டு சாங் வந்து ரொம்ப ஹிட், வேற லெவல் ஹிட். ஆனா எங்களுக்கு விக்ரம் சார் நடிச்ச மூங்கில் காடுகளே தான். அதோட அனுபவம் சொல்லுங்க. உங்களோட வாய்ஸ் வந்து சொல்லவே முடியாது சார். அப்படியே அந்த இயற்கையோடையே நான் போயிடுவேன். அப்படியே கண்ணை மூடணும்னா அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஆக்சுவலாக அந்த சாங் நானும் ஹரிஹரன் சாரும் பாடியிருப்போம் ஆக்சுவலாக. ஏன்னா அதில் ஒரு நிஜம் ஒரு நிழல் 2 கேரக்டர் இருக்கிற மாதிரி ஃபில்ம் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த ஓவரால் அந்த நிழலோட கேரக்டர் ஃபுல்லாக என்னோட சேரிங்கில் இருக்கும். அண்ட் அகெயின் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மெலடி ஃப்ரம் ஹாரிஸ் சார் அண்ட் once again thanks to him as well. அவரோட பாடின எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க, மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து இஸ் அ பியூட்டிஃபுல் சவுண்ட் டெக்னீஷியன் அண்ட் ஒரு சிங்கருக்கு வந்து தன்னோட வாய்ஸ் நல்லா கேட்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். அண்ட் அந்த மாதிரி சந்தோஷமா கேட்கக்கூடிய நம்ம வாய்ஸ் எப்படி நல்லா சவுண்ட் ஆகுது அப்படி கேட்கறதுக்கு உண்டான ஒரு நிறைய ஸ்கோப் கொடுத்துருக்காரு. எனக்கு கொடுத்த நிறைய சாங்ஸ் அந்த ஸ்கோப் இருந்திருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சார், கில்லி படத்துல வந்துட்டு இப்போ ரீரிலீஸ் ஆகி வேற லெவல் ஹிட் ஆயிட்டு இருக்கு. பட் கில்லி 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 கில்லின்னு அந்த ஒட்டுமொத்தமே அந்த படத்தோட பேரே வந்துட்டு நீங்க தான் சொல்லியிருப்பீங்க அந்த பாட்டுல. விஜய் சார் என்ன சொன்னாரு, அதுக்கப்புறம் பேசுனீங்களா தளபதியோட? இல்லை, விஜய் சார் கூட நான் வந்து ஃப்ரம் சே 2001லேருந்து வி ஹேவ் பீன் சிங்கிங் த்ரூ அண்ட் நான் அவருக்கு பாடின எல்லா சாங்ஸுமே எனக்கு ஒரு பெரிய ரீச் கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு பெரிய ஹிட் அமைஞ்சிருக்கு. அண்ட் பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த கில்லி வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப, ஏன்னா இதெல்லாம் ஷோஸ் இன்றைக்கும் நாங்கள் பாடுற சாங்ஸ் ஆக்சுவலாக. அது எங்கே போனாலும் இந்த சாங் லிஸ்ட் இல்லாத ஒரு சாங் லிஸ்ட்டே பார்க்க முடியாது இந்த சாங் இல்லாமல். ஸோ அஃப்கோர்ஸ் வித்யாசாகர் சாரோட ஒரு அமேசிங் கம்போசிஷன் அண்ட் அந்த அரணி சாரோட ஒரு என்ன சொல்லுவாங்க, அவர் எப்பவுமே ரொம்ப ரொம்ப விட்டி டைப் ஆக்சுவலாக அண்ட் பயங்கர ஸ்பான்டேனியஸாக இருக்கும் அவரோட கமெண்ட்ஸ் எல்லாமே. அண்ட் இந்த பாட்டும் அப்படிதான் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஃப்ரம் த வேர்ட் கோ அதுலேருந்து நீங்கள் பாட்டு முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து எங்கேஜாக இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு நிறைய சாங்ஸ் கொடுத்துருக்காரு. லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் தில்லேருந்து தரணி சார் காம்பினேஷன்ஸ், தரணி சார் வித்யாசாகர் சார் காம்பினேஷனில் தில் ஓ நண்பனே, அப்புறம் தூரில் இந்த அடிக்கப்பு கிழங்கு அண்ட் கில்லியில் வந்து இந்த சாங், இது மாதிரி ஹஸ் கிவன் மீ பியூட்டிஃபுல் சாங்ஸ். அண்ட் ஏதோ ஒரு நம்பிக்கை, என்ன சொல்லுவாங்க, அந்த தரணி சாரோட படம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நல்ல பாட்டு இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. அண்ட் அதே மாதிரி அந்த காம்போ வித்யாசாகர் சார் அண்ட் தரணி, அது வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் காம்போ. அது நம்ம நிறைய மெலடி கேட்டிருக்கோம், நிறைய குத்துப்பாட்டு கேட்டிருப்போம். அண்ட் கிளைமேக்ஸே ஒரு குத்துப்பாட்டு வச்சு படத்தை முடிக்க முடியும் அப்படின்னா அது இந்த 2 காம்போவால் மட்டும்தான் முடியும். சூப்பர் சார். சரி, இப்போ குத்துப்பாட்டுனாலே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பட் அப்போ குத்துப்பாட்டு நீங்க இப்போ கூட சொன்னீங்க, என்னடி கப்ப கிழங்கை சாங்லாம் வந்துட்டு அது குத்துப்பாட்டு தான். ஆனா எல்லா லிரிக்ஸுமே நம்மளுக்கு புரியும், நம்ம ஆடவும் செய்வோம். அது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகுது? எப்படி உங்க வாய்ஸ்ல மேஜிக் காமிக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக சி வி ஹாவ் டு இவால்வ். ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்து எப்படி இருக்கணும், ஒரு மியூசிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருந்தது, அப்புறம் ரிதம் ஓரியன்டேஷன் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் 2 மிக்ஸுக்கு ஒரு இது இருக்குது. இப்போ அது மாதிரி இவால்வ் ஆச்சு. இப்போ ஒரு ஸ்டேஜ் ஆஃப் மியூசிக். ஸோ அதை வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா we have to accept as it like as it comes. ஏன்னா நாங்கள் வந்து we cannot be choosers actually. and எல்லா பாட்டும் பாடணும், புதுசாக தான் பழசாக இருந்தாலும் நம்ம we have to keep ourselves updated. ஸோ அதனால வந்து இன்றைக்கி நாங்கள் சர்வே பண்ணுற ரீசன் என்னென்னா, இது பழசு புதுசுன்னு நாங்கள் பார்க்குறதில்ல. எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு சாங் அட் த சேம் டைம் இதை வந்து நாங்கள் இதை என்ன பெஸ்ட் பண்ண முடியும் அண்ட் இதில் வந்து நம்மளோட எவ்வளோ ட்ரெண்டியாக நம்ம இன்னும் சேல் பண்ண முடியுன்றது தான் எல்லா சிங்கருக்கும் இருக்கிற கான்செப்டாக இருக்கும். பட் எனக்கும் அது மாதிரி தான். அண்ட் அப்போ இருக்கிற அந்த குத்து நீங்கள் சொல்கிறச்சு என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செந்தமிழ் தேன்மொழியாலும் ஒரு நல்ல மெலடி, பட் அகைன் அதை ட்ரீட் பண்ண விதம் வந்து ஒரு
ஒரு ஃபோக்காக ரொம்ப ட்ரீட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. ஐ மீன் இப்போ பாடுறவங்க சில பேர் ஐ குட் ஹியர் லாட் ஆஃப் பீப்புள் அதை வந்து ரீமிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு அதுவும் நல்லா தான் இருக்குது. ஒரு 6/8 ஃபுல்லாக அந்த காம்பினேஷன் மாற்றி பண்ணுறாங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வசீகரா பாட்டை கூட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாசிக்கலாக மாற்றி ஒரு வெர்ஷன் கேட்டிருக்கேன். அண்ட் குத்துன்னு சொல்கிறத விட ஐ கேன் சே லைக் மியூசிக்கலாக பார்க்குறச்சே ஒரு மெலடியஸ் குத்துனா இட் ஹாஸ் அ லாங் லைஃப் ஐ குட் சே. ஏன்னா அது அப்படிதான் ஆச்சு எனக்கு. இந்த அடிக்க பக்கம் வந்து பல்லவிலாம் வந்து ஓய் ஓய்னு ஆரம்பிக்கும். பட் அகைன் சரணம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் மெலடி ஒரு செயல் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரௌட் கிட்ட போய் ரீச் ஆகிறது அந்த மெலடி தான். ஏன்னா மெலடி இல்லாமல் இருக்கிறதுலாம் வந்து இட் வில் கம், இட் வில் பி அ ஹிட், இட் வில் கோ. ஆனால் வந்து மெலடியோட இருக்கிறது வந்து இட் வில் லாஸ்ட் ஃபார் எவர். கண்டிப்பா. அண்ட் தட்ஸ் ஹவ் இட் கோஸ். சூப்பர் சார். இப்போ தளபதியோட கில்லி கில்லி வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அதே மாதிரி தலையோட படத்துல சிட்டிசன் படத்துல வந்து மேற்கே விதை தாய் சூரியனே அது வந்து ஹோல் அந்த படத்தையே வந்து எடுத்து சொல்ற விதத்துல அந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். ஒட்டுமொத்த கதையும் அந்த 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 பாட்டுல வந்து கவர் ஆயிருக்கும். ஸோ பொறுப்பு அதிகம் இல்லையா? தலையே உங்களை பாராட்டினதா வந்து கேள்விப்பட்டோம். அத அனுபவம் சொல்லுங்க. இது ஒரு டைரக்டரோட what you call ட்ரீம். அந்த ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் தான் படத்தோட ஒரு பேக் போனு. அண்ட் அந்த கேரக்டர் பாடக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாங். அதுக்கு என்ன சூஸ் பண்ணி எனக்கு கொடுத்ததுக்கு நான் தான் ஐ ஷுட் பி கிரேட்ஃபுல் டு தெம். அண்ட் தேவாசரோட கம்போசிஷன். அண்ட் அது எப்படின்னா ஒரு இட் வில் ஹேப்பன், அந்த ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும். அது எல்லாமே கரெக்டாக வந்து விழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு மேஜிக் நடக்கும். அண்ட் நான் இந்த பாட்டு ட்ராக் தான் பாடினேன் முன்னாடி. அது சங்கர் மாதேவன் சார் பாடினார். அதுக்கப்புறம் வந்து அந்த ஷூட்டிங் போகிறச்சு இது அஜித் சார் என்கிட்ட சொன்னது. ஆக்சுவலாக ஹீ செட் டிப்பு எனக்கு வந்து உன்னோட வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ நான் தான் வந்து உன்னோட வாய்ஸை ஃபைனல் அப்போ சொன்னேன்னு சொன்னார். அண்ட் இதோட என்ன ஒன்று ஒரு ஹாப்பினஸ் இல்லையா? சூப்பர் சார். ஹவு பிளஸ்ட் யூ ஆர். பை காட்ஸ் கிரேஸ். சூப்பர் சார். சார் இயற்கையில வந்து காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, ஆறுல வந்து பார்க்காத, அப்புறம் கண்ணை விட்டு கண்ணம் தொட்டு, இதெல்லாம் வந்து பயங்கர லவ் ஃபெயிலியர் சாங்ஸு. இது வந்து லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு தான் இதோட பாட்டோட வலி என்ன ஈஸ் என்னன்னு வந்து கண்டிப்பா தெரியும். ஸோ இந்த ஹிட்டான சாங்ஸ் எல்லாமே நீங்க தான் கொடுத்தீங்க. ஆப்வியஸ்லி 90s வந்துட்டு வெண்மதி சாங்ஸ். ஸோ ஆமா ஓகே 20s. ஸோ இப்போ வந்துட்டு இந்த எல்லா சாங்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி இப்போ வரைக்குமே நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணல, எனக்கு அப்படியே வந்தது தான் நான் சொல்றேன். இந்த பாத்தீங்கன்னா திப்பு சார் தான் வந்து இருக்காரு. ஸோ நான் என்ன கேட்க போறேன் உங்களுக்கே தெரியும். எப்படி எல்லா காதல் வலி நிறைந்த பாடல்களை எப்படி அந்த வலியோட கொடுத்தீங்க? உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கா? சத்தியமா இல்ல. நான் வந்து பயங்கர என்ன சொல்றது ஜாலி டைப். பட் அட் சேம் டைம் நான் ரொம்ப சீரியஸாலாம் யோசிச்சது இல்லை லைஃப். ஸோ பேக் எண்ட்ல ஒரு மைண்ட்ல எப்படி ஃபியூச்சர் என்ன யோசிக்கிற டைப் இருக்க, மற்றபடி இந்த லவ் ஃபெயிலியர் எல்லாம் கிடையாது. ஐ ஜஸ்ட் யூஸ் டு அட்மையர் பீப்புள், தட்ஸ் இட், அவ்வளோதான். அண்ட் நல்லா இருக்காங்கன்னா நல்லா இருக்காங்க, அவ்வளோதான். அதை எல்லா ஹியூமன்ஸ் மாதிரி நம்ம ரசிக்கிறதோட அவ்வளோதான். தவிர மற்றபடி காதல் அப்படின்னு அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல், அது ஒருத்தர்கிட்ட நியாயமா இருக்க முடியும். ஸோ எனக்கு ஹர்னிகிட்ட நியாயமா இருக்கு. ஸோ வாவ் சார், வாவ் சார். எங்களுக்காக காதல் வந்தால் சொல்லி அனுப்பு. ஷூர். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன், என் கண்ணீர் வழிய உயிரும் வழிய கரையில் கரைந்து கிடக்கிறேன், சுட்ட மண்ணிலே மீனாக மனம் வெட்ட வெளியிலே வாடுதடி, சுட்ட மண்ணிலே மீனாக மனம் வெட்ட வெளியிலே வாடுதடி, கண்ணீர் கலந்து கடல் நீர் மட்டம் கூடுதடி. அமேசிங் சார், அமேசிங். செம்மையா இருந்துச்சு சார். என்டையர் ஜேர்னிலேயே வந்துட்டு எனக்கு இந்த சாங் பாடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் அதுக்கான ரெகக்னேஷன் வந்து எனக்கு வரல அப்படின்னு சொல்லி எந்த பாடலாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பாட்டு இருக்கு. Really? ஆமா. See, by God's grace, Achud, we are almost like ஒரு 12 லாங்குவேஜ்ல பாடுறோம். அந்த 12 லாங்குவேஜ்ல வந்து ஒரு இது வரைக்கும் ஒரு தமிழ்ல ஒரு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 4700 சாங்ஸ் பாடிருப்போம். தெலுங்குல வந்து ஒரு 3000 plus சாங்ஸ், கன்னடாவில் ஒரு 1300. இதில் பெங்காலி, துளு நிறைய இருக்கு, சமைச்சாலும் இருக்கு. பட் அகைன் எல்லா லாங்குவேஜ்லையுமே ஹார்ட் ஒர்க்குன்னு வரைச்சே இட் இஸ் லைக் மியூசிக்கலாக வந்து சில பாட்டு நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம், அது செல்ஃபே இருக்காது. அண்ட் சில பாட்டை நம்ம யோசிச்சு கூட மாட்டோம், அது வந்து சூப்பர் போயிட்டு ஆகும். அது மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஸோ இந்த 13,000 பாட்டுக்குள்ள எப்படியும் ஒரு 8000 பாட்டுக்கு உண்டான ஒரு
கஷ்டப்பட்டிருப்போம். பாக்கி இந்த ஒரு 6000 5000 சாங்க்கு மைட் பி ஈஸியாக பாடுவோம். அந்த 5000ல நிறைய ஹிட் லிஸ்ட் இருக்கு, ஹிட் சாங்ஸ் இருக்கு. இந்த 8000ல வந்து சமபாட்டாச்சு, ஐயோ மிஸ் அது ஒர்க் அவுட் ஆகலையே பப்ளிக் கிட்ட. அஃப்கோர்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு இந்த மாதிரி. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சொன்னா அதை இன்னொருத்தர் அஃபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், சார் அது வேண்டாம். ஓகே ஓகே சார். சார் இப்போ எப்படி வந்து பாடலுக்கு ஒரு கண்டிப்பாக உங்களோட வாய்ஸ் இந்த அளவுக்கு முக்கியமோ லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஆப்வியஸாக அந்த பார்க்காதல வந்துட்டு என்னோட நடந்த என் நிழலை தனியாக நடக்க விட்ட அந்த மாதிரிலாம் லிரிக்ஸோட அப்படி ஒன்றிணைஞ்சு வரும்போது தான் அது வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லிரிசிஸ்ட் யார்? ஆல்மோஸ்ட் லைக் வாலி சார், வைரமுத்து சார், நா முத்துக்குமார், யுகபாரதி அண்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பட் அந்த கார்கி. ரேப்போ யார் கூட உங்களுக்கு ரொம்ப செட் ஆச்சு? ரேப்போ நாங்கள் போர்ச்சே லிரிசிஸ்ட் இருக்க மாட்டாங்க ஜென்ரலாக, நாங்கள் Okay. பாடிட்டு வந்துடுவோம். அண்ட் ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸில் மெட் வைரமுத்து சாரை பார்த்துருக்கேன். அண்ட் சில இடத்துல வந்து நாமும் வந்து ரொம்ப க்ளோஸ். ஏன்னா நாமோட ஃபர்ஸ்ட் பாட் நான் தான் பாடினேன். நாமுத்துமாரோட ஃபர்ஸ்ட் சாங் லைக் ஜெயம்ல அந்த இந்த சாங் வண்டி வண்டி ரயில் வண்டி. அப்புறம் ஹரிணி தான் கவிதையை தெரியுமா பாடினாங்க. ஓகே. அப்புறம் பேரலாம் வந்து அதே இதில் வந்து இன்னொரு சாங் இருக்கு, திருவிழான்னு வந்தா அந்த சாங். ஸோ இந்த 3 சாங்கும் வந்து இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் எங்களோட ஃபேமிலி ஆல்பம் மாதிரி இருந்தது. ஏன்னா எல்லா பாட்டும் ஹிட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆர்பி பட்நாயக் ஒரு கம்போசர். ஆக்சுவலாக நாமு தான் ஃபுல்லாக எழுதினார். அதுக்கு நிறைய பாட்டு நாமுத்துக்குமார்தும் சரி, யுகபாரதி அண்ட் வைரமுத்து சார். இப்போ காதல் வந்தாலாம் வைரமுத்து சார். நிறையா இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறோம், அந்த இது வரைக்கும் வாத்தி வரைக்கும் பாடின எல்லாத்துலேயுமே வந்து ஒரு லிரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற சாங் தான் எனக்கு வந்திருக்கு. லைக் காட்ஸ் கிரேஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் தேர் ஆல் ஜீனியஸ். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ எம் பிளெஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் இட். நைஸ் சார். இப்போ இந்த சென்னை 28ல வந்துட்டு வாழ்க்கையை யோசிங்கடா அந்த மாதிரி சாங், அப்புறம் காக்கா காக்கால என்னை கொஞ்சம் மாற்றி சாங், இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு அந்த அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாடிப்பீங்க. டிஃப்ரெண்ட் டைனாமிக்ஸ் ரேஞ்சும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம என்ன இது இப்படி பாடியிருக்காரு, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது சார் உங்களுக்கு அடுத்தடுத்து டக்குன்னு? இல்லை வெர்சடைலாக இருக்கிறது ஒரு இப்போ கோயிலில் கூட அந்த ஒரு பாட்டு சிலு சிலுவென பாடியிருப்பீங்க. ஸோ அதுவும் ஒரு மாதிரி ஃபோர்ஸாக போகும், அந்த ரேஞ்சே வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகுது? அது தகுந்த மாதிரி எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கம்போசரோட சாய்ஸ் தானே இல்லையா? ஸோ இந்த சிங்கரை கூப்பிட்டா இவங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியும் இந்த சாங்னு அவங்களோட ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அண்ட் தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். இப்போ கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சில சில சிலுவென தென்றல்ஸ் இருக்குது, போய் புட்டேன், அது வந்து ரொம்ப அண்ட் ஜென்ரலாக வந்து நான் அவ்வளோ பாட முடியுமான்னு எனக்கே வந்து டவுட் இருந்த சாங். பட் அதான் கஷ்டப்பட்டு பாடின பாட்டு தான், அதுவும் இல்லைன்னு சொல்லு. எதுக்குன்னா அதே மாதிரி என்னை கொஞ்சம் மாற்றி, அது ஃபுல்லாக ஹஸ்கி பாட்டு. என்னை கொஞ்சம் மாற்றி வாய்ஸோட டைனமிக்ஸ் அண்ட் ப்ரெசன்ஸ் மாறும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன இன்னொரு சாங் வாழ்க்கையோ, அது விரக்தி ஃப்ரஸ்ட்ரேஷனில் வர அது ஞாபகம் வந்ததடா அந்த நாள் ஞாபகம் வந்ததடா, அது எல்லாம் ஒரு இமோஷனல் மிக்ஸ் ஆகி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் சர்க்காசம் தான் இருக்கும் அதுல. அது என்ன சொல்றது, அதான் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்போசர்ஸ் அண்ட் த வே தே சூஸ் தே சிங்கர்ஸ். சூப்பர் சார். சார் அதுதான் சார், இப்போ ஒவ்வொரு டைனாமிக்ஸ் ரேஞ்ச்லாம் வந்து வேற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து சம்திங் சம்திங் சார், அது எங்களுக்காக கொஞ்சம். ஷூர். தேவியோட காம்பினேஷன்ஸில் சம்திங் சம்திங், அப்புறம் அந்த மழை வருது இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச சாங் ஆக்சுவலாக. ரொம்ப அதே மாதிரி பார்க்காத. அண்ட் தேவி ஹஸ் given me all lot of good songs ஆக்சுவலாக. எனக்கும் என்னோட ஃபேவரட் சம்திங் சம்திங் ஐ கேன் சே தட். I'll go with that. Okay. Something உனக்கும் எனக்கும் something no என்றாலே something என்றாகும். 16 தொடங்கி 60s வரைக்கும் something என்று யாரடா ஆஜா உன்னோட பாக சுனோ சரோஜா ஆஜா என்னோட ஆடி பாட ஆசை இல்லையா ஓ ஆஜா இந்த பாட்டு. அண்ட் விஜய் சாருக்கு திருப்பாச்சி அந்த நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை தொப்புள் கொடி உறவா இல்ல கட்சி கொடி உறவா இல்லவே இல்லை உன்னை யாரோ பெத்திருக்க என்ன யாரோ பெத்திருக்க ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிடா. இந்த சாங் தினாசர் மியூசிக்ல இது.
சார் இப்போ சம்மர்ல வேற இருக்கும். சம்மர்னாலே வெயிலோடு விளையாடி சாங் தான் எங்களுக்கு ரிமெம்பர் ஆகும். அது ஜிவியோட காம்போல பண்ணியிருப்பீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எங்களுக்காக பாடி காமிங்க சார். ஷூர், கண்டிப்பா. ஜிவி இஸ் மோர் லைக் எ ஃப்ரெண்ட் டு மீ. ஏன்னா ஜிவியோட ஃபர்ஸ்ட் சாங் நான் தான் பாடினேன். இந்த வெயிலோட விளையாடி சாங் தான். அண்ட் அப்போதுலேருந்து இன்னி வரைக்கும் அதுக்கு முன்னாடிலேருந்தே சரி, ஜிவி ப்ரோக்ராமராக இருக்க ஸ்டேஜ்லேருந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலாக. அண்ட் இப்போவும் ரொம்ப ரொம்ப ஓப்பனாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஐ கேன் சே. I'll sing some lines from that. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே, நண்டூரும் நரியூரும் கருவேலம் காட்டோரும் தட்டானாய் சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே, பசி வந்தா குருவி முட்டை தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமே சோளத்தட்ட புழுதிதான் நம்ம சட்டை புழுதிதான் நம்ம சட்டை. ஆசம் 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 சார். சூப்பரா இருக்கு சார். ஏஆர் ரஹ்மான் சாரோட காம்போ சரட்டு வண்டியில பாடியிருப்பீங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் ரேப்போ தான் வந்து சொல்லணும். சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது கண்டிப்பா அந்த வெட்டிங் சீசன்ஸ்ல வந்துட்டு உங்களோட சாங் இல்லாம இருக்கவே இருக்காது. அதோட எக்ஸ்பீரியன்ஸ், ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ரஹ்மான் சாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஹீஸ் மோர் லைக் ஒரு ஃபேமிலி, ஒரு பிரதர்லி ஃபீல் எப்பவுமே இருக்கும். ஏன்னா என்னோட இன்ட்ரோடக்ஷன் அங்கே தான். ஸ்ரீனி சார் எனக்கு ரஹ்மான் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க ஆக்சுவலாக. அண்ட் அப்போ புகார்ன்ற மூவியில் தான் என்னோட பிகினிங். ரெக்கார்டிங் சினிமான்றது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது 98, 97 அந்த பீரியடில் புகார்ன்ற படத்தில். ஸோ ஃப்ரம் தேர் இட் வென்ட் டு லைக் நிறைய பேக்கிங் ஓர்ஸ்லாம் பாடியிருக்கோம். வோக்கல்ஸ் லைக் லகானில் அலைப்பாயுதுல அதில் அலைப்பாயுதே அது பாடிருக்கோம். அப்புறம் ப்ராமினெண்ட்டாக எனக்கு வந்து வர்றது காதல் வைரஸ், அப்புறம் கன்னத்தில் முத்தமிட்டால், அப்புறம் இது சாரட்டு வண்டி. ஸோ இப்போ ரீசெண்ட் ஒரு 2-3 மூவிஸ் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு சிங்கருக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு ஓகே என்ன வேணா பண்ணு, அது நல்லதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை என்கரேஜ் பண்ணக்கூடிய டைப் ஆக்சுவலாக. அண்ட் அதனால தான் நாங்களாம் இன்னும் சர்வே பண்ண முடியுதுன்னா வந்து எங்களோட பெஸ்ட்டெல்லாம் அந்த கம்போசர்ஸ்க்கு தெரியும். அண்ட் எது கொடுத்தா இவங்க நல்லா பண்ணுவாங்கன்றது தெரியுன்றதுனால நாங்கள் இன்னும் சர்வே பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ரஹ்மான் சார் பர்டிகுலர்லி ரஹ்மான் சாரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா இஸ் மோர் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இஸ் லைக் எனக்கும் சரி. அவர் பேசுவாரா சார்? ரொம்ப காமா தான் பார்த்துருக்கேன். திட்டுவாரா, பேசுவாரா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அவர் யாரையும் அஃபெண்ட் பண்ண மாட்டார் ஆக்சுவலாக. யார்கிட்ட கோவமாக பேசி நான் பார்த்ததில்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் என்னன்னா அந்த இரிட்டேஷன் இருக்கும் இல்லையா, அது வேர் ஆல் ஹியூமன்ஸ். ஸோ அது கூட இல்லைன்னா அவர் வந்து கடவுள் ஆகிடுவார் ஆக்சுவலாக. ஸோ அதனால் எனக்கும் சரி ஹரணிக்கும் சரி அதே மாதிரி இப்போ என்னோட பையன் பைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது ஆக்சுவலாக. ஸோ அதனால் he is still giving us a lot of good things and he'll definitely give good things to people forever. Yeah. அகைன் உங்க பையன் சொல்லும்போது சாய் வந்து இப்போ கட்சி சேர வெரி ஹிட்ல சார். அது இண்டிபெண்டன்ட் மியூசிக்லயே வந்துட்டு இது இப்போ ரீச் ஆனது பயங்கர ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹவு ப்ரௌட் ஆர் யூ? அஃப்கோர்ஸ் அவன் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்சுவலாக. அவன் வந்து ஈவன் நவ் லைக் பார்த்தீங்கன்னா he used to like he was with Rahman sir. பத்தித்தால ரீரெக்கார்டிங் எடிட், கோப்ரால ஐ மீன் ரீரெக்கார்டிங் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ நவ் ஹீஸ் லைக் he has moved on to Bombay now. ஸோ அங்கேருந்து திருப்பி அந்த இண்டிபெண்டன்ட் கண்டென்ட் வந்து நல்லா ஹிட் ஆச்சுன்னு சொல்லி அகைன் he has come back to Chennai. ஸோ பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். 19 hours ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது பார்க்கறச்சே. அட் த சேம் டைம் இந்த ஹெல்த்துன்னு யோசிக்கிறச்சே வந்து என்னென்னா அதையும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு. இப்போ நாங்கள் 19 hours ஒர்க் பண்ணது ஓகே, பட் அந்த 5 hours தூங்கிடணும் அட்லீஸ்ட். நான் ஜென்ரலாக யூஸ் 8 hours சொல்லுவோம், பட் அவர் அதெல்லாம் இப்போ கேட்க முடியறது இல்லை. ஏன்னா ஹீஸ் லைக் டோட்டலி பிஸி வித் திஸ் மியூசிக். ஸோ சார் நீங்களும் உங்கள் பையன் காம்போல இந்த சாங் நான் வந்து பாடணும்னு எனக்கு ஆசை அப்படின்னா உங்களுக்கு என்ன சாங் ரொம்ப பிடிக்கும்? இல்லை, அவனோட வாய்ஸில் வந்து எனக்கு ஒரு ஹர்னியோட ஒரு மியூசிக்காலிட்டிஸ் இருக்கும், ஒரு ஹஸ்க் இருக்கும். அதே மாதிரி சில இடத்துல வந்து என்னோட ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கும். அப்படி பார்க்கச்சே என்னோட பாட்டை அவன் பாடுறதுல வந்து நான் இது கேட்டேன். அவன் பாடுறத ரீசெண்டாக அது ஒரு இன்டர்வியூவில் வந்து ஈ சடன்லி சாங் திஸ் சாரட்டு வண்டி கேட்டேன். அப்புறம் வந்து இன்னும் ஏதோ ஒரு சாங் பாடியிருந்தார். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் என்ன மாதிரியே பாடுறீங்க அப்படி தோணுச்சு. பட் அகைன் of course he has his own dynamics. It's very unique. அந்த நியூ ஜெனுக்கு உண்டான ஸ்கோப்ல இருக்கு. நம்ம எஸ்பிபி சார் நீங்க சீனியர் ஜூனியர் பாடிருப்பீங்க. பயங்கர ரேப்போ வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் தமிழ்ல வந்து அவர் இருந்திருந்தா இந்த சாங் அவரோட பாடணும்னு எனக்கு ஆசை இருந்திருக்கு அப்படின்னா என்ன? இல்ல, பாலவங்கல் பாடின எல்லா சாங்ஸுமே எல்லா சிங்கருக்கும் பாடணும்னு ஆசை இருக்கும். ஏன்னா
அவர் வந்து டிக்ஷனரி மாதிரி. அங்கிள் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. அண்ட் சும்மா சொல்லலாம் ஐயோ எங்களுக்கு பொறாமலாம் கிடையாதுன்னு. டெஃபினட்டாக எல்லா ஹியூமன்ஸ்குள்ள இருக்கிறது தான். ஸோ அவரை மாதிரி நல்லா பாடிருக்க முடியாது நிறைய பாட்டு. பட் டெஃபினட்டாக வந்து அவர் பாட நிறைய பாட்டு பாடணும்னு ஆசை இருக்குது கண்டிப்பாக. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பாலு அங்கிள் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காரு எங்களெல்லாம். ஃப்ரம் டே ஒன்லேருந்து அவ்வளோ ஒரு டே இப்படி பண்ணு அப்படி பண்ணு ரொம்ப உரிமை எடுத்து சொல்லுவார். ஆக்சுவலி என்னென்ன இன்புட்ஸ் கொடுப்பாரு சார்? நிறையா. நான் இன்ஃபேக்ட் இப்போ நான் ஒரு சிங்கராக மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களையும் நான் வந்து கொஞ்சம் டிசிப்ளின்டாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன் பாலு அங்கிள். ஏன்னா he used to tell me மியூசிக் இஸ் நாட் எவ்ரி திங், அதுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்கு அண்ட் தட் இஸ் எவ்ரி திங். ஸோ இது இருந்து அது இல்லைனாலும் இன்கம்ப்ளீட் தான், அது இருந்து இது எல்லாம் இன்கம்ப்ளீட் தான். ஸோ அதனால அந்த கம்ப்ளீஷன் வேணும்னா யூ ஷுட் பி லைக் கிரவுண்டடாக இருக்கிறது பெட்டர். அதெல்லாம் வந்து சும்மா ரேண்டமாக நிறைய அட்வைஸ் யூஸ் டு கிவ். எப்பாவது ஒரு ஃபோனில் ஒரு சின்ன எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தாலும் சரி, திடீர்னு இந்த கோவிட் போதெல்லாம் வந்து he was so active. ஸோ அப்போ வந்து யூஸ் டு சே ஏ டிப்பு ஏதாவது பண்ணுடா, ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆன்லைனில் ஷோஸ் பண்ணு, என்ன பண்ணுவ நீ, உனக்கு சர்வைவலுக்கு எப்படி நமக்குலாம் அவ்வளோ கேர் எடுத்து பேசுவார் ஆக்சுவலாக. அண்ட் எங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து சினிமா பற்றி அவ்வளோ தெரியாது இல்லையா. அண்ட் அவர் அங்கிள் சொல்கிறது வந்து ஒரு ஃபாதர்லி ஃபிகராக வந்து எல்லாத்தையும் நான் அப்படியே நான் ரியல் லைஃப்பில் கொண்டு வர முடியும். ஸோ அதை அந்த அளவுக்கு எங்களுக்கு நிறையா என்ன சொல்கிறது நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காரு ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கணுன்றதுல. மெலடி ஃபோக் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்க, இவர் ஹரி சாரோட காம்போல நிறைய சாங்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த வேங்கை படத்துலையா இருக்கட்டும், அப்புறம் சாமியிலையா இருக்கட்டும், சாமியில் புண்ணாக்குன்னு சொன்னால் கூட அருள் நினைக்கிறேன், அது அருளில் வந்து அந்த சாங் பாடியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார், கேட்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதையும் வந்து இன்னும் மக்கள் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது எங்களுக்காக பாட முடியுமா? தட்ஸ் வாட். மூங்கில் காடுகளே வந்து விக்ரம் சார் ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆக்சுவலாக அவருக்கு. அதே மாதிரி கண்ணை விட்டும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அதே மாதிரி இது மெலடியில். அண்ட் பேரலாக வந்து இந்த உக்கடது பப்படமே, வேப்பமரம் புளிய மரம், அண்ட் அப்புறம் புண்ணாக்குன்னு சொன்னா கூட கவலை இல்லடா, அது அதெல்லாம் அந்த அருள்ல வருது. உக்கடத்து பப்படமே சுத்தி விட்ட பம்பரமே, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆக்சுவலா. அது ஏன்னா ரொம்ப ரஸ்டிக்கா இருக்கும், ராவா பாடுற மாதிரி இருக்கும், கேஷுவலா. அது அது ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு ஆக்சுவலா. அண்ட் விக்ரம் சார் நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட வந்து நீங்க பண்ணதா இல்ல விக்ரம் சார் பண்ணாரான்னு கேட்பாங்க. அது அது என்னவோ தெரியல. அது ஃபார் எக்ஸாம்பிள் அநேகன் ஒரு படத்துல ஆத்தாடி ஆத்தாடின்னு ஒரு சாங் இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா அதுல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தனுஷ் சார் வரும். நிறைய பேர் கேட்டாங்க இந்த ஃபுல் பாட்டு தனுஷ் சார் பண்ணாரா இல்ல இந்த இந்த ஒரு வார்த்தை, அது மாதிரிலாம் கேட்பாங்க ஆக்சுவலா, கேட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் லைக் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதுக்காக ஏன்னா இட் வில் கனெக்ட் கரெக்டா. ஓ நம்ம அப்ப நம்ம ஒரு ஹீரோன்ற ஒரு மைண்ட்ல உள்ள போயிடுறாரு அப்படின்னா மைட் பி, அது என்ன தெரியல ரியாலிட்டியில. நானே நினைச்சேன் சார் அது தனுஷ் சார் தான் பாடி இருக்காரு, ஒரே ஒரு வார்த்தை பாடி இருப்பாரு ஆக்சுவலா. பட் எதுக்கு சொல்ல தட்ஸ் வாட் ஹாரிஸ் சார் ஹவு ஹி இஸ் லைக் அந்த வாய்ஸ் எப்படி டெய்லர் பண்ணுவாருன்றத வந்து அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்காது டக்கு. இப்போ இந்த உக்கடத்து பப்படமே கூட பார்த்தீங்கன்னா லோ ரெஜிஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விக்ரம் சாரோட வாய்ஸ் மாதிரியே ஃபீல் ஆகும். அண்ட் மைட் பி இந்த டேம்பர் வந்தோன்னா அவர் ஓகே இது அப்படியே விட்டுலாம் அப்படி சொன்னாரான்னு தெரியல எனக்கு. பட் நேச்சுரலாக பாடுறது தான் அந்த அந்த ஃப்ளோவில். பட் அகெயின் அந்த விக்ரம் சாருக்கு அப்படியே ரொம்ப ஜெல்லார மாதிரி இருக்கும். அண்ட் இவருக்கு ஐ மீன் தனுஷ் சாருக்கு அந்த பாட்டு ரொம்ப இதாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா கில்லியும் தான் அஃப்கோர்ஸ் கிலி சூரத்தேங்கா. ஸோ ஏன்னா அந்த அந்த மைட் பி அந்த ஹீரோஸை மைண்ட்ல நான் சத்தியமா அப்படி யோசிச்சது இல்லை. ஆனால் அந்த ஹீரோஸ் அவ்வளோ நியாயம் பண்றாங்க அந்த விஷுவல் அந்த சாங்குக்கு. அதான் எனக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலா. மைட் பீனா ஒரு சிங்கர் இப்படி பாடிருக்காருன்னா, ஏன்னா நான் ஒரு காதலிசம்னு ஒரு ஆல்பம் பண்ணோம். அப்போ வந்து விக்ரம் சார் வந்து அதுல பாடுறதுக்கு வந்திருந்தாங்க. நான் டாக்கிங் அபவுட் பிஃபோர் 2000 97 98 அந்த பீரியட்ல. ஸோ அப்போ நான் பாடுறச்சே ஹில் ஜஸ்ட் பக்கத்தில் அப்படி பார்த்துட்டே இருப்பார், எப்படா பாடுற இது மாதிரிலாம் அப்படிலாம் கேட்பார் ஆக்சுவலா. அப்போ நான் ட்ராக் பாடி இருந்த ஸ்டேஜ் ஆக்சுவலா. அண்ட் அவர் இன்னும் எனக்கு நான் ட்ரை பண்றேன், எனக்கு அது வரவே மாட்டேன். பட் ஹீ இஸ் லைக் ரொம்ப பாடணும்னு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆக்சுவலா விக்ரம் சாருக்கு. ஆனால் அந்த ஆல்பத்தில் வந்து ஒரு 2 பாட்டு பாடினார் ஆக்சுவலா. அப்போ ஸோ வாயே பார்த்துட்டு இருப்பாரு. என்ன சாங் சார் பாடினாரு? அந்த காதலிசம்னு ஒரு ஆல்பம். பட் அகைன் தட் டென்ட் டேக் ஆஃப். 2-3 சாங்கோட அப்படியே அது முடிஞ்சிருச்சு ஆக்சுவலா. பட் அந்த பாட்டு பாட வச்சு யூஸ் டு லைக் நான் பாடிட்டு இருப்பேன், ட்ராக் பாடுவேன். அப்படி பார்த்துட்டே இருப்பாரு, எப்படா மேலெல்லாம் ஜாலியா பாடுறேன், எனக்குலாம் பாடவே முடியல அப்படின்னு. நான் இல்லை சார் நீங்க நடிங்க, நாங்க படிக்கிறோம். பட் அகைன் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, பாடணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆக்சுவலா அவருக்கு. சூப்பர் சார். கில்லி சாங் ஷோர். சூரத்தேங்கா அட்ரா அட்ரா சூரியான தொட்ரா தொட்ரா சூரக்காத்த புட்ரா புட்ரா சுத்தி சுத்தி உட்ரா உட்ரா நெஞ்ச தூக்கி நட்ரா நட்ரா நெருப்ப போல இர்ரா இர்ரா நினைச்சதெல்லாம் செஞ்சு மூடிடா எம்மாமே சிரி அடிச்சா கில்லி பறக்கும் நான் சீவி அடிச்சா
விண்ண போலக்கும் கில்லி ஆ கில்லி ஆ கில்லி கில்லி ஆ கில்லி ஆ கிலி 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 கிலி. சூப்பர், கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா மறுபடியும் ஆட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் சார். சூப்பரா so இருந்துச்சு. much. Thanks a சூப்பர் lot. சூப்பர் சார். Thanks. ஃபைனல் டச்சா மூங்கில் காடுகளையோட ஃபினிஷ் பண்ணிடுங்க சார். மூங்கில் காடுகளே வண்டு முனகும் பாடல்களே தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே இயற்கை தாயின் மடியை பிரிந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாயிருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து பறந்து மூங்கில் காடுகளே வண்டு முனகும் பாடல்களே. சூப்பர் சார். சரி, இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய சாங்ஸ் வரணும். நீங்கள் உங்கள் ஃபேமிலியை வந்துட்டு ஒரு பிக் ஃபேமிலியாக வந்துட்டு மியூசிக்கில் வந்து திகழணும் அப்படின்னு நான் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். ஆஸ் வெல் அஸ் வந்து இன்னும் டைம் கிடைச்சா உங்கள் குரல் வளம் நல்லா இருக்கும்போது உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இன்னும் பேசணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். Nova Sangamam Premium Plots and Villas at Manapakam. For booking, contact 9564012345. ஆவ்னி சினிமாஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.